அதிமுகவுடைய எல்லா விஷயங்களையும் ஆதரித்து பேசியவர் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தாரான்னா கிடையாது. பல நேரங்களில் அந்த கட்சிக்கு எதிர்மறையான கருத்தையும் அவர் பேசியிருக்கிறாரு. தேவையற்ற நேரங்களில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும் பொழுது அந்த கூட்டணியை உடைப்பதற்காக திமுகவுடைய ஆலோசனையை தான் இங்கே அதிமுகவில் அவர் செலுத்தி இருக்கிறார். பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாசிசம், மதவாதம் இதெல்லாம் ஊறி போனவர்கள் தான் எதிர்ப்பாங்க. ஆனால் எதிர்க்கக்கூடியவர்கள் எங்களை பார்த்து பாசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பெரிய நகைச்சுவையாக இருக்கும். இப்போ இவர் இவ்வளவு பற்றோடு இருக்கிறார்ல, இவர் ஏதோ இஸ்லாமியர்களுக்காக பெரிய அர்ப்பணிப்போடு செயல்படுறாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று தன் வீட்டில் ஹோமம் வளர்த்து நெடுஞ்சான்கடையாக தரையில் விழுந்து சாமி கும்பிட்டவர் தான் திரு அன்வர் ராஜா அவர்கள். அந்த அன்வர் ராஜா சொல்றாரு பாஜக நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்றாரு. அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தா ஐயா இபிஎஸ் அவர்களை 4 சுவருக்குள்ள சந்திச்சு இன்னென்ன கருத்து வேறுபாடு எனக்கு இருக்கிறது அல்லது பாஜகவோடு சேர்ந்தால் இன்னும் நெருக்கடி பேசியிருந்தா நீ யோகியன்னு சொல்லலாம். ஆனா அன்வர் ராஜா திடீரென்று இஸ்லாமிய பாசம் மாதிரி போட்டுக்கிட்டு வெளியே வந்து ஏமாத்துறது இஸ்லாமியர்களே நம்ப மாட்டாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னா பாஜக நெகட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய அன்வர் ராஜாவுக்கு பாஜகவுடைய தேசிய செயலாளராக நான் ஒரு பகிரங்க சவால் விடுக்கிறேன். திரும்பவும் திமுக மேடைகளிலும் அல்லது திமுகவின் நக்கி பிழைக்கிற அந்த சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலர் சொல்லக்கூடிய இஸ்லாமிய பிரிவினைவாத அமைப்புகளோடு அந்த குரலாகத்தான் இவர் பேசுவார் என்றால் இந்த மாதிரியான அயோக்கியர்களை இஸ்லாமிய சமூகமும் நம்பாது, தமிழக மக்களும் நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி மக்களோடு ஸ்டாலின் என்றெல்லாம் ஏதோ புது புது பேரை வச்சுக்கிட்டு விளம்பரப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் மீடியாக்களை தன் பக்கம் கவனம் திருப்புகிறாரே தவிர தமிழகத்தில் எந்த அளவிற்கு இன்றைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறதுனா அப்ப காவல்துறை என்ன பண்ணுது? திமுக கட்சிக்காரன் கிட்னி திருடி வித்தாலும் அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலையில் காவல்துறை இருக்கிறதா என்ற ஐயம் தமிழக மக்கள் மத்தியில் எழுவதை தடுக்க முடியல. இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, உழைக்கக்கூடிய கூலி வர்க்கத்திற்கு பாதுகாப்பு இல்லை, விசைத்தறி தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சம்பளம் வரல, யாரு ஓய்வு பெற்றார்களோ ஓய்வு பெற்றவர்களுக்கான அந்த தொகை வரல. இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி மாள முடியாத அளவிற்கு ஊழலை, வாக்குறுதி மீறலை, மக்களை ஏமாற்றிய வஞ்சக கூட்டம் திமுகவை ஒழித்து கட்டுவதற்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்து நம்ம கூட யார் இருக்குது பார்த்தீங்கன்னா பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையர் அணி நம்ம வேலூர் இப்ராஹிம் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? இறைவன் அருளால் சிறப்பாக இருக்கேன். சரி, பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அதிமுகவின் முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அவர்கள் அறிவாலயத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு. என்னென்னா தமிழினத்தின் தலைவர், இனத்தின் தலைவர், மொழியின் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர் அப்படி சொல்லிட்டு எங்கள் தலைவர் அவர்கள் வழியில் நான் திமுகவில் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அன்வர் ராஜா அவர்கள் ஒரு அரசியல்வாதி. அவருக்கு பிடிச்ச எந்த கட்சியில் இணைவதிலையுமே நாங்கள் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்திருக்கிறார். அதுக்கு அதிமுக கட்சியினர் தான் பதில் சொல்லணும். ஆனால் அதே வேளையில் அவருடைய பேட்டியில் பாஜக ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துகிறார். பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் பேசியதால் அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன். அன்வர் ராஜா என்பவர் தமிழகம் அறிந்த ஒரு பெரிய தலைவர்லாம் கிடையாது, அல்லது இஸ்லாமிய சமூகம் மதிக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய மக்களுக்காக ஒரு பெரிய அளவிற்கு குறிப்பாக அவர் இருக்கிற ராமநாதபுரத்திலேயாவது ஏதாவது நற்செயல்கள் செய்திருக்கிறாருன்னா அதுவும் கிடையாது. அதிமுகவின் அடிவரடியாகத்தான் அவர் செயல்பட்டார். கடந்த காலத்தில் அதிமுகவுடைய எல்லா விஷயங்களையும் ஆதரித்து பேசியவர் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தாரான்னா கிடையாது. பல நேரங்களில் அந்த கட்சிக்கு எதிர்மறையான கருத்தையும் அவர் பேசியிருக்கிறாரு. தேவையற்ற நேரங்களில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும் பொழுது அந்த கூட்டணியை உடைப்பதற்காக திமுகவுடைய ஆலோசனையை தான் இங்கே அதிமுகவில் அவர் செலுத்தி இருக்கிறார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜகவோடு கூட்டணியில் 2026 ஊழலுக்கு எதிராக உன்னதமான ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் பொழுது இவர் திடீர்னு ஒரு மதவாதத்தை பேசக்கூடியதா அன்வர் ராஜாவை பார்ப்பீங்க. அன்வர் ராஜாவுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா அதிமுகவுடைய கூட்டணியில் பாஜக இணைந்திருப்பது என்பது அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன பண்ணணும்? கட்சி விட்டு அவர் வெளியே போகணும். ஏன் அவர் போகலை இவ்வளோ காலம்? அதிமுக கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது இந்த கட்சி பாஜகவோடு கூட்டணியில் இருந்தது.
அப்பெல்லாம் வராத கோபம், அப்பெல்லாம் வராத ரோஷம் இப்போ வருகிறது என்றால் இவர் கட்சிக்கு விசுவாசம் இல்லை என்பது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஒவ்வொருவருமே தன்னுடைய மதம் என்ன என்பதை வெளியில் வைத்துவிட்டு தான் எந்த கட்சியில் இருக்கிறோமோ அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும். அதுதான் அரசியல் அடிப்படையில் நியாயமானது, தர்மமானது. ஆனால் அன்வர் ராஜா என்ன செய்கிறாருன்னா, அதிமுகவில் இருந்து கொண்டு திடீர்னு அவர் ஒரு மதவாத இஸ்லாமியராகத்தான் தன்னை அடையாளப்படுத்துகிறார். அதனால தான் பாஜகவை எதிர்க்கிறார். பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாசிசம், மதவாதம் இதிலெல்லாம் ஊறி போனவர்கள் தான் எதிர்ப்பாங்க. ஆனால் எதிர்க்கக்கூடியவர்கள் எங்களை பார்த்து ஃபாசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பெரிய நகைச்சுவையாக இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். இப்போ இவர் இவ்வளவு பற்றோடு இருக்கிறார்ல, இவர் ஏதோ இஸ்லாமியர்களுக்காக பெரிய அர்ப்பணிப்போடு செயல்படுறாருன்னு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று தன் வீட்டில் ஹோமம் வளர்த்து நெடுஞ்சான்கடையாக தரையில் விழுந்து சாமி கும்பிட்டவர் தான் திரு அன்வர் ராஜா அவர்கள். அந்த அன்வர் ராஜா சொல்கிறாரு பாஜக நெகட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாரு. வேலூர் இப்ராஹிம் அதே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறேன், நான் 5 வேளை தொழக்கூடியவன், இஸ்லாமிய கல்வியை கற்றறிந்தவன், நான் ஹஜ்ஜு முடிச்சிருக்கிறேன், நான் முறையாக இஸ்லாமிய தோற்றத்தின் அடிப்படையில் நான் இருக்கிற அன்வர் ராஜா கூட அப்படி கிடையாது. நான் என்றைக்கும் எந்த கோவிலில் போய் நெடுஞ்சான் கிடையாது, விழுந்தது கிடையாது. அப்போ நீங்கள் வித்தியாசம் பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு இஸ்லாமியராக இருக்க முடிகிறது. அதிமுகவில் உள்ள இஸ்லாமியராக இருந்தால் அவர் எப்படி இருக்கிறாரு? கட்சி சூழலை. ஆனால் இவர் தன்னுடைய விசுவாச காட்டுறேன் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்காக நெடுஞ்சான்கடையா விழுந்து கும்பிட்டு பெரிய பரவச நிலைக்கு போனதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் திடீர்னு அவருக்கு எப்படி இப்போ இஸ்லாமிய பாசம் வந்துச்சு? எப்படி பாஜக பிடிக்காமல் போனது? பாஜக பிடிக்கலாம், அவருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் பிடிக்காமல் போயிருக்கணும். 2 முறை கூட்டணி அமைத்திருக்கிறார்களா இல்லையா? அதனால் அன்வர் ராஜா தன்னுடைய அரசியல் லாபத்திற்காகத்தான் திமுகவில் இணைந்திருக்கிறார். அதிமுகவில் ஒரு செல்லா காசா மாறி போனார். அவருடைய சொந்த தொகுதியிலே அன்வர் ராஜாவுக்கு பெரிய ஆதரவு கிடையாது, அவருக்கு பெரிய வலிமை கிடையாது, மக்களோடு தொடர்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்தவர் நீண்ட காலமாக அதிமுகவில் இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு அமைச்சரவையில் அழகு பார்த்தாங்க, பாராளுமன்ற உறுப்பினரை கொடுத்து அழகு பார்த்தார்கள். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இவர் என்ன செய்கிறாரு? அதிமுகவுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து திடீர்னு இஸ்லாமியர்களுக்கு நலன் காக்கக்கூடியது திமுகன்னு வழக்கம் போல திமுக ஜால்ரா அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள், பிரிவினைவாதிகள் என்ன பேசுவாங்களோ அதை இவர் பேசுகிறார். பெரிய ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நான் என்ன கேட்கிறேன், அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா? கிடையாது. அதை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா இபிஎஸ் அவர்களே தெளிவாக சொல்றாரு. கொள்கை வேறு, கூட்டணி வேறு, இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ எங்களுக்கும் அதிமுகவும் பல விஷயங்களில் வேறுபாடு இருக்கிறதா இல்லையா? நீட் இன்னும் அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதே போன்று முத்தலாக் விஷயத்தில் அது தவறாக இருந்தாலும் அன்றைய தினத்தில் ஐயா இபிஎஸ் அவர்கள் ஆதரித்தார், இஸ்லாமியர்கள் தரப்பில் தான் நின்று பேசினார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிஏஏவாக இருக்கட்டும், இன்னும் பிற சட்டங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு நடுநிலை போக்கத்தான் மேற்கொண்டார். எங்கள் ஸ்டாண்ட் என்னமோ அதை வந்து அதிமுக வந்து பின்பற்றல. அப்போ இவ்வளவு தெளிவாக ஒரு தனி கட்சியாக அதிமுக தன் கொள்கை நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு நாட்டின் நலன் முக்கியம். இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய அளவிற்கு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பாஜக என்கிற தேசிய சிந்தனை உள்ள ஒரு பலமான 3ஆம் இடத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற நல்ல நோக்கத்தில் இணைந்திருக்கிறார் என்றால் இவர் கட்சிக்குள்ளிருந்தே பேசியிருக்கலாம்ல. நான் கேட்குறேன், அன்வர் ராஜா ஒரு கட்சிக்கு விசுவாசமாக அதிமுகவில் இருந்திருந்தா, அந்த கட்சி அமைச்சராக ஆக்கியிருக்கிறதா, அந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்குன்னா, அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் ஐயா இபிஎஸ் அவர்களை 4 சுவருக்குள்ள சந்திச்சு இன்னென்ன கருத்து வேறுபாடு எனக்கு இருக்கிறது, அல்லது பாஜகவோடு சேர்ந்தால் இன்னும் நெருக்கடி பேசியிருந்தா நீ யோக்கியன்னு சொல்லலாம். ஆனால் அன்வர் ராஜா திடீரென்று இஸ்லாமிய பாசம் மாதிரி போட்டுக்கிட்டு வெளியே வந்து ஏமாத்துறது இஸ்லாமியர்களே நம்ப மாட்டாங்க. அவர் என்ன இஸ்லாமிய நம்பிக்கைக்காக செஞ்சிருக்கிறார்? முழுக்க முழுக்க அதிமுகவில் இருக்கும் பொழுதும் அவர் விசுவாசமா இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் அவர் விசுவாசமா இல்லை. இப்போ புதுசாக போய் திமுகவில் இணைஞ்சிருக்கிறார், தளபதியை போட்டிருக்கிறார். நாளைக்கு தளபதிக்கும் அவர் என்ன செய்ய மாட்டார்? விசுவாசமாக இருக்க மாட்டார். ஏன்னா திரு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஆள் பிடிச்சி அன்னைக்கு பப்ளிசிட்டிக்கு தான் அன்வர் ராஜாவை பயன்படுத்துகிறாரே தவிர அடுத்த நாள் அன்வர் ராஜா குப்பை கூடைக்கு போவார்னு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியும். எலெக்ஷன் நேரத்துக்கு முஸ்லிம்கள் பகுதியில் பாஜகவை விமர்சிப்பதற்கு ஒரு ஆள் தேவை. அதுக்காக பிடித்து கொண்டு வந்த ஒரு நபர் தான் அன்வர் ராஜாவை தவிர சில கவனிப்புகள் வேண்டுமானால் அன்வர் ராஜாவுக்கு கிடைக்கும். ஆனால் இஸ்லாமிய சமூகத்துக்கு அதில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. நாங்கள் என்ன சொல்றோம்னா, பாஜக நெகட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அன்வர் ராஜாவுக்கு பாஜகவுடைய தேசிய செயலாளராக நான் ஒரு பகிரங்க சவால் விடுக்கிறேன். உண்மையாகவே அவர் இஸ்லாமிய சமூகத்தின் அக்கறையோடு தமிழகத்தின் மக்களின் நலனோடு தான்
நான் இந்த கட்சியில் அதிமுக விலகி வந்து திமுக சேர்ந்திருக்குன்னு சொல்லுவதாக இருந்தால் பாஜக நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்பதை நிரூபிப்பதற்கு அவர் தயாரா? பொதுவெளியில் பேச நான் தயார், சவால் விடுக்கிறேன். அப்படி தயார் இல்லை, திரும்பவும் திமுக மேடைகளிலும் அல்லது திமுகவின் நக்கி பிழைக்கிற அந்த சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலர் சொல்லக்கூடிய இஸ்லாமிய பிரிவினைவாத அமைப்புகளோடு அந்த குரலாகத்தான் இவர் பேசுவார் என்றால் இந்த மாதிரியான அயோக்கியர்களை இஸ்லாமிய சமூகமும் நம்பாது, தமிழக மக்களும் நம்ப மாட்டாங்க. அன்வர் ராஜா வெகு விரைவில் அனாதையாகி போவார் என்பதுதான் தமிழக அரசியலில் நடக்க போற நிஜம். அதனால் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பாஜக நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றத நீங்க பேசுறீங்கன்னா பாசிட்டிவ் ஃபோர்ஸ் நான் பேசுறேன். இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்குன்னு பேசுறேன். இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் அர்ப்பணிப்பை நான் பேசுறேன். இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் சரிசமமாக சட்டத்தின் முன்னால் நிற்க வேண்டும், சரிசமமான வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தான் சிந்திக்கிறது என்பதை நான் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன். சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்பதை பாரதிய ஜனதா கட்சி இதை தேர்தலுக்கு பேசல, எங்கள் கொள்கை நிலைப்பாடு என்பதை நான் வெளிப்படுத்தி காட்டுறேன். அன்வராஜா பேசுவாரா? அன்வராஜா திமுக இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசுவதற்கு முன் வருவாரா? ஓடி போய் ஒளியக்கூடிய கோழையாக சிகப்பு கருப்பு என்ற அந்த துணிக்கு பின்னால் இனி மறைந்து வாழக்கூடியவராகத்தான் அன்வர் ராஜா இருப்பாரே தவிர எங்களை போன்று தேசியவாதிகளாக தேசத்தை நேசிக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்கக்கூடிய பணியில் இருக்கிறோம்ல, எங்களோடு எதிர்கொண்டு பேசுவதற்கு கருத்தியலை விவாதிப்பதற்கு தயாரில்லாத ஒரு கோழை அன்வர் ராஜா. அவரை இழந்ததால் அதிமுகவுக்கு பெரிய இழப்பில்லை, சொல்ல போனால் கூடவே இருந்து குளிபறிக்கிற மாதிரியான வேலையை பார்க்கிற அன்வர் ராஜா போன்றவர்களை தூக்கி எறிவதுதான் அதிமுகவுக்கு நல்லது. அதனால் அதிமுக தூக்கி எறிந்திருக்கிறார்கள், வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, கூட்டணி ஆட்சி அமையுமா? ஆமாம், கூட்டணி அமைச்சு தான் நாங்கள் அமைப்போம் தமிழகத்தில் அப்படி சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினை அண்ணாமலைகிட்ட கேட்கும்போது, ஆமாம் என்னோட தலைவர்கிட்ட என் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நான் வந்து பலம் சேர்ப்பேன் அப்படின்னு. இந்த கொஸ்டின் இது வந்து ஐயா எடப்பாடியார் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கூட்டணி ஆட்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை, அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஏமாற்றவும் இல்லை ஏமாறவும் மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மோதல் போக்கு போயிட்டே இருக்க கூட்டணிக்குள்ளே இது கடைசி வரைக்கும் நீடிக்குமா, எலெக்ஷன் வரைக்கும்? அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லுகிறார், ஐயா இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி நான் கருத்து தெரிவிக்க முடியாது. ஏன்னா இது எங்களுடைய தேசிய தலைமை முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அவர்கள் தான் வந்து கருத்து தெரிவிப்பாங்க. அதே வேளையில் ஒவ்வொரு கட்சியும் தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புவது நியாயமானது. இப்போ திமுக தனித்துத்தான் ஆட்சி அமைக்கும் என்ற நிலையில் அவர்கள் பேசினாலும் கூட இருக்கிற திருமாவளவன் சொல்றாரு, கூட்டணி ஆட்சி எங்கள் இலக்கு, எங்கள் லட்சியம், அதை நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம் சொல்றாரு. அதை திமுக ஏதாவது பெரிய பேசுபொருளாக எடுக்கிறதா? கிடையாது. அதே மாதிரி காங்கிரஸ் என்ன சொல்லுகிறது, 2 அமைச்சர்கள் வரக்கூடிய 2026 எங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கூட்டணி ஆட்சியாக அமையுமேனால் அது நாங்கள் சிறப்பாகத்தான் கருதுறோன்னு அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை பேசுகிறாரு. அப்போ திமுக அதை ஏதாவது பெருசாக எடுக்கிறதா? கிடையாது. ஏன்னா அந்தந்த கட்சியும் ஆட்சிக்கு வர வேண்டும், அமைச்சரவையில் பங்கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதும் அதை பேசுவதும் இயல்பானது. அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 20 மாநிலங்களில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சி. எங்களுடைய கூட்டணிகளும் இன்னும் மிக பலமாக எல்லா மாநிலங்களும் இருக்கிறார்கள், அதிமுக உள்ளிட்ட. இத்தனை பலமாக இருக்கும் பொழுது நாங்கள் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசுகிறார் என்றால் அது நியாயமானது. கட்சியினுடைய நிர்வாகிகளை பலப்படுத்துவதற்கு, ஒருங்கிணைப்பதற்கு, உத்வேகமாக செயல்படுவதற்கு அந்த வார்த்தைகள் தேவை. அதனால அவர் பேசுறாரு. ஆனால் அதே வேளையில் ஐயா இபிஎஸ் பேசுவதையும் நீங்க வந்து அவர் ஏதோ அண்ணாமலைக்கு எதிராக கவுண்டர் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. ஏன்னா எங்களுடைய பாஜகவின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த ஏமாளிகள் நாங்கள் அல்ல என்று அவர் பேசிய உடனே நான் தொலைபேசியில் பேசினேன். அது உள்நோக்கம் கற்பிப்பதாக இல்லை, அது திமுகவிற்கு பதிலடி கொடுப்பதற்குத்தான் நான் பேசினேன் அப்படின்னு ஐயா இபிஎஸ் அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள மக்களுக்கும், ஏன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் பொழுது இதே மாதிரி பல கருத்துக்கள், சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட அவர் தெளிவாக சொன்னார், நான் பாஜகவுடைய மாநில தலைவர், எனக்கு கீழே உள்ள எந்த நிர்வாகிகளும் எதிர்க்கட்சியை பற்றியோ ஆளுங்கட்சியை பற்றியோ சர்ச்சைக்குரிய விஷயத்தில் பேசினால் அது கட்சியின் கருத்து கிடையாது, அது அவர்கள் தனிப்பட்ட கருத்து, அதை நீங்கள் கண்டுகொள்ள தேவையில்லை. கட்சியின் கருத்து எதுவென்றால் மாநில தலைவராக நான் பேசுவது என்று எதை அண்ணாமலை அவர்கள் சொன்னாரோ அதையே நானும் வழிமொழிகிறேன். இன்றைக்கு மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள்தான்
அவர்கள்தான் கட்சியின் கருத்தை பிரதிபலிக்க முடியுமே தவிர திரு அண்ணாமலை அவர்களோ அல்லது பாஜகவுடைய வேறு எந்த நிர்வாகிகளோ ஐயா இபிஎஸ் அவர்களுக்கு எதிராகவோ அல்லது வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பேசினாலும் அது கட்சி கருத்து கிடையாது, அவர்கள் தனிப்பட்ட கருத்து என்பதைத்தான் நாம் பதிய வைக்க வேண்டுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் தனிநபர்கள் பேசுவது கட்சி கருத்தாக மாறாது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லுவதும் மத்திய தலைமை சொல்வதைத்தான் நாங்கள் ஏற்று வழிநடப்போம். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகியின் கடமை என்பதை நானும் புரிந்திருக்கிறேன், எங்கள் கட்சியில் உள்ளவர்களும் அறிந்திருக்கிறார்கள். சரி, இப்போ தமிழகத்தை தொடர்ச்சியாக இந்த பாலியல் ரீதியான பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? உண்மையாகவே வருத்தத்திற்குரிய விஷயமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். திமுக தன்னுடைய ஆட்சியை தொடர வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் உங்களுடைய ஸ்டாலின், அதே மாதிரி மக்களோடு ஸ்டாலின் என்றெல்லாம் ஏதோ புது புது பேரை வச்சுக்கிட்டு விளம்பரப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் மீடியாக்களை தன் பக்கம் கவனம் திருப்புகிறாரே தவிர தமிழகத்தில் எந்த அளவிற்கு இன்றைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறதுனா, திருவள்ளூருடைய மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டிக்கரையில் ஒரு 10 வயது சிறுமி பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு போகும் பொழுது ஒரு பாதகன் வன்புணர்வு செய்து அந்த குழந்தையை நாசமாக்குறான். இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் நடந்திருக்கு. இன்றைக்கு 6 நாளுக்கு மேலாயிருச்சு. இன்றைய தேதி வரை சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி கைது செய்யப்படவில்லை. தனிப்படை அமைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே தவிர எந்த கைதும் இல்லை எனும் பொழுது பல போராட்டங்களை நடத்தியாகிவிட்டது. ஆனாலும் ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம், இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது. 10 வயசு 8 வயசு சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் கற்பழிக்கிறதும் திமுக ஆட்சியில் அதை பெரிய அளவிற்கு தண்டனைக்குட்படுத்தாமல் அவர்கள் தப்பித்து போவதும் தான். இது தொடருமோ என்ற அச்சம் இன்னும் பெற்றோர்களுக்கு, பெண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல திமுகவுடைய கட்சியில் உள்ள ஒரு ஆள், மிக முக்கியமான திராவிட ஆனந்த்னு நினைக்கிறேன், அந்த நபரும் திமுகவுடைய இன்னும் சில நபர்கள் இணைந்து கொண்டு அதை விசைத்தறி, அது மாதிரி சாதாரண கைத்தறி போன்ற தொழில்களை செய்யக்கூடிய ஏழைப்பாளை அந்த நெசவாளர்களை ஏமாற்றி அவர்களுடைய கந்து வட்டி கொடுத்து அந்த வட்டியை வசூல் பண்ணுவதற்கு கிட்னியை திருடுற ஒரு அயோக்கியத்தனம் நடந்திருக்கு. பல பேர் தங்களுடைய கிட்னியை இழந்திருக்கிறார்கள். நாமக்கல்ல இது தொடர்ச்சியாக திமுக சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளில் தான் இது நடந்திருக்கிறது என்று இன்றைக்கு வெளியே தெரியும் பொழுது, அதே மாதிரி திரும்பவும் நாங்கள் தனிப்படை அமைக்கிறோம்னு சொல்லி அந்த திராவிட ஆனந்தன் சொல்றவனை பிடிப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இன்றைக்கு தேதி வரைக்கும் கைது செய்யப்படலை. ஆனால் சிசிடிவியில் அதே நாமக்கல்ல அவன் ஒரு மோட்டார் சைக்கிளில் சுற்றி திருவதையுமே பதிவாக இன்னொரு பக்கத்தில் பார்க்க முடிகிறது. அப்போ காவல்துறை என்ன பண்ணுது? திமுக கட்சிக்காரன் கிட்னி திருடி வித்தாலும் அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலையில் காவல்துறை இருக்கிறதா என்ற ஐயம் தமிழக மக்கள் மத்தியில் எழுவதை தடுக்க முடியல. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈரோடு மாவட்டத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, நல்ல வேளை பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்கள் போகல, 2024 64 கோடி ரூபாய் செலவில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டப்பட்டிருக்கு. அந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கு மேலே இருக்கிற அந்த தளத்தினுடைய அப்படியே இடிஞ்சு விழுந்து உள்ளெல்லாம் சிதறல்கள் இருக்கிறது. மாணவர்கள் இருந்தால் உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து. இந்த அளவிற்கு தொடர்ந்து இன்றைக்கு கட்டப்படக்கூடிய இந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் எந்த பள்ளிக்கூட கட்டணமும் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறது. அப்போ மாணவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இது ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில தோல்வி முகமாக இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யார் பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் பணி நியமனத்தை கொடுப்போம்னு சொல்லி 4 வருஷமா ஏமாத்துறாங்க. அந்த ஆசிரியர்கள்லாம் போராட்டம் நடத்தினா அந்த போராட்டத்தை குலைக்கும் விதமாக அவர்களை அடித்து துன்புறுத்தி அராஜக வழியில கைது செய்யப்பட்டு அந்த கைதை தட்டி கேட்பதற்கு போகக்கூடிய எங்களையும் கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்ப ஆசிரியர்களையும் அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். எல்லா துறையிலும் 100% ஃபெயிலியர் கவர்மெண்ட், தோல்வி முகத்தை சந்திக்கிற திமுக இருக்கிறது என்பதுதான் நாங்கள் ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய உண்மை. இதை தமிழக மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, உழைக்கக்கூடிய கூலி வர்க்கத்திற்கு பாதுகாப்பு இல்லை, விசைத்தறி தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சம்பளம் வரல, யாரு ஓய்வு பெற்றார்களோ ஓய்வு பெற்றவர்களுக்கான அந்த தொகை வரல. இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி மாள முடியாத அளவிற்கு ஊழலை, வாக்குறுதி மீறலை, மக்களை ஏமாற்றிய வஞ்சக கூட்டம் திமுகவை ஒழித்து கட்டுவதற்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது தமிழக மக்களை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்பதற்கு 1000 ரூபாய் அனைத்து பெண்களும் தருவதற்கு முயற்சி எடுத்து இருக்கிறோம். இந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் என்ன செய்யறோம், ஆட்சிக்கு வந்த உடனேயே மீண்டும் வருவதற்காக பொங்கலுக்கு 3000 ரூபாய் கலைஞருக்கு கருணாநிதி அவருடைய பெயரை சொல்லி ஐயா ஸ்டாலின் கொடுப்பாருங்களா ஆசை வார்த்தை காட்டி 1000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு தமிழக பெண்களை பலியாக்குவதற்கு திமுக முயற்சி செய்கிறது.
திமுகவுடைய இந்த ஏமாற்று பேச்சுவார்த்தைக்கு பெண்கள் அடிபணிய மாட்டார்கள், எதிர்த்து நிற்பார்கள். திமுகவை ஒழித்து கட்டுவது இந்த முறை பெண் சமூகம் தான் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லிட்டு வரீங்க, ஏன் ஊடகத்தில் ஏன் விவாதமாக்க மாட்டுறாங்க? ஊடகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு பெரும்பாலும் திமுகவை சார்ந்து இருக்கிறது. ஏன்னா ஊடகங்களுக்கு வெறும் செய்தியை ஒளிபரப்புவதால் மட்டும் அவர்களுக்கு அந்த வருமானத்தை ஈட்டிவிட முடியாது. அப்போ திமுகவுடைய தயவு தேவை, அது எல்லா விதத்திலும் அந்த தயவு தேவை என்பதனால பெரும்பாலான ஊடகங்கள் திமுக சார்பு நிலையில் இருக்கிறார்கள், அல்லது உண்மையை மறைத்து திமுக பேசக்கூடிய அந்த பொய்மையை மட்டும் வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் ஊடகத்தை நம்பவில்லை. இன்றைக்கு ஊடகத்தை விட மிகப்பெரிய அளவிற்கு சமூக வலைதளங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேரப்பட்டிருக்கிறது. அதனால் சமூக வலைதளத்தை இன்றைக்கு மக்கள் பார்க்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் தங்களுடைய எண்ணங்களை சமூக வலைதளத்தில் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அது இன்றைக்கு பெரிய எழுச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கு. நாங்கள் திமுகவை விமர்சிக்கிறோம்னா ஆதாரப்பூர்வமாக விமர்சிக்கிறோம். அதை அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் மீள வேண்டும் என்றால் பாஜக அதிமுகவுடைய கூட்டணியில் மகத்தான ஒரு ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என்பது தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள். அவர்களுடைய எண்ணம் நிறைவேறும். திமுகவுடைய சூழ்ச்சிக்கு பலியாகாமல் பெண்கள் குறிப்பாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. சார், உங்கள் பொன்னான கருத்துக்களை இளைய பாரத நேயர்களுக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.